சரத் அப்படிங்கிற பேர். இவங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஆரம்பத்திலேருந்து நிறைவு வரைக்கும் ஒரு படிப்பு, உழைப்பு, அதற்கு படிப்படியான முன்னேற்றம், அந்த உழைப்பின் மூலமாக ஒரு வாழ்க்கையில் உச்சத்தை அடைகிறது. சின்ன வயதிலே குடும்ப பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கிறது, குடும்பத்துக்கு ஒரு அன்பான ஒரு குழந்தையா ஒரு பிள்ளையா நடந்து ஒரு குடும்பம் மூலமான ஒரு நல்ல விஷயங்களை அடைகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சின்ன வயதிலேயே சின்ன படிப்பே படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு சின்ன வயசுலேயே வேலைக்கு சேர்றது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு முழுமையாக உதவி செய்கிறது. அதாவது ஒரு அரைக்குறை உதவி இல்லை, முழுமையாக ஒரு உதவியை செய்வாங்க. அதே போல் சின்ன இடத்துலேருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லேபர் இதில் இருக்கிறவங்கள்ட்டையும் நல்லா கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, பெரிய ஹை லெவலில் உள்ளவங்கள்ட்டையும் இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு இந்த 6-15-24 பிறந்தவங்களாக இருந்ததுனாக்க இந்த பேர் அவங்களுக்கு தோலில் வியாதிகளை ஏற்படுத்தும், கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதே போல் இவங்க வேலை தான் பார்க்கணுமே தவிர்த்து ஒரு சம்பளத்துக்கோ இல்லை வேறு விதமான விஷயங்களோ, அதாவது சம்பள வேலை மட்டும்தான் பார்க்கணும். தொழில் செஞ்சு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்கிறோம் அப்படின்ட்டு தொழில் செஞ்சு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஸோ இவங்களுக்கு ஆகுறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, சம்பள வேலை, அடிமை தொழில்னு சொன்னாலும் படிப்பு மூலமாக பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடியது, இது மட்டும் செய்துக்கிட்டு வந்தால் போதுமானது. வியாபாரம் ஆகவே ஆகாது அப்படிங்கிறத நல்ல மனசில் வச்சுக்கணும். அதே போல் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயமாக உண்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 6-15-24 உள்ளவங்களுக்கு இந்த பெயர் ஆகாது.